நீங்க ஆதரித்த, நீங்கள் அணில் போல் உதவியதாக நீங்கள் சொன்ன ஜெயலலிதா மேடம் ஒரு தலைவா படத்துக்கு உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. அன்னைக்கு உங்களை அவங்க சீண்டுனாங்க. அன்னைக்கு இந்த டயலாக பேசியிருக்கணும். எந்த அர்த்தத்துல சொல்றாருன்னா, நீங்க எல்லா இடத்திலும் தாவேக்க குறித்து தான் பேசுறீங்க, அதுவும் அவதூறா பேசுறீங்க. சட்டமன்றத்துல தொடங்கி அறிவு திருவிழா வரைக்கும் எல்லா இடத்துலயும் தாவேக்க அவதூறு, தாவேக்க அவதூறு அப்படின்னே பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு. புரியல சார். இவர் வந்து அது என்ன நாளை தீர்ப்பு படம் நடித்தார்ல, அப்ப திமுக இவரை எதிர்த்துச்சா? ரசிகன் படத்தில் இவர் நடனம் ஆடிய போது திமுக இவரை எதிர்த்துச்சா? துப்பாக்கி படத்தின் போது எதிர்த்தாங்களா? சார் ஒண்ணு வேண்டாம், காற்றில் ஊழல் இவர் ஒண்ணு சொன்னார் 2G ஒரு படத்துல டயலாக் வச்சார், கத்தி படத்துல. அப்ப கூட திமுக எதிர்க்கல, கடந்து போயிட்டாங்க. இன்னைக்கு அது ஊழல் இல்ல, அது இழப்ப ஊழலா சித்திச்சாங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்லி விட்டுருங்க. ஆனா இவர் ஒண்ணு சொன்னார்ல, இதுவரைக்கும் யாரும் ஒண்ணும் பேசல. இப்ப நீங்க அரசியல் கட்சின்னு ஆரம்பித்து பொது வாழ்க்கைக்கு வந்து சிஎம் பார்த்து அங்கிள் மீங்க, சிஎம் ஸ்டாலின் சார் மீங்க, நீங்க எல்லா குற்றச்சாட்டுகளையும் சொல்லுவீங்க, 75 ஆண்டு கால கட்சியை பவள வேளா பாப்பாம்பீங்க. அப்புறம் நீங்க வந்து எந்த அடிப்படை தரவுகளும் இல்லாம நீங்க என்ன செய்வீங்க, வாதங்கள் வைப்பீங்க. நீங்க சொல்றாருல வீட்டுக்கு ஒரு வீடுங்கிறார்ல, இவர் 1974 பிறந்தார். 1970 முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் குடிசை மாற்று வாரியம் ஒன்று கொண்டு வந்து வீடு இல்லாத ஏழைகளுக்கு குடிசைகள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று குடிசை மாற்று வாரியம் உருவாக்கி, நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த கோடம்பாக்கத்துல இங்க சுத்தி நம்மளை சுத்தி குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் இருக்கு தெரியுமா? இப்ப நிகழ்ச்சி முடிச்சுட்டு போய் பாப்போமா? நான் என்ன சொல்றேன்னா, அப்ப நீங்க இக்னோர் பண்றது இருக்குல்ல, நீங்க ஆக்கப்பூர்வமா அரசியல வைங்க. நீங்க இன்னைக்கு பேசுனதுல ஏதாவது ஒண்ணு பின் பாயிண்டா அப்படி பேசி இதுதான் அப்படி இல்ல. வகுப்பாரிய சட்டத்தில் தொடங்கி, கல்வியில் தொடங்கி, வீட்டுல தொடங்கி, நெசவாளர்ல தொடங்கி அத்தனையும் அபத்தத்தினுடைய உச்சமாக பேசிட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா என்னைய பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்கிறது சிறுபிள்ளைத்தனமான